ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 லவங்கம், சின்னதாக 1 பட்டை, 1 ஸ்பூன் தனியா, 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/2 எலுமிச்சப்பழம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதக்கும் போது கட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர், 4 ஸ்பூன் நெய், 5 பூண்டு பல், 2 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சாச்சு, பேன் வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லியை வறுத்துக்கலாம். லைட்டாக சூடேறினா போதும், ரொம்பவும் வறுக்க வேண்டாம். பாருங்கள், லைட்டாக சூடு ஏறிச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு காரமே இல்லை இந்த மிளகாவில், அதனால் நான் இப்போ போட்டிருக்கேன். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மிளகாலாம் நல்லா காரமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது காரமே இல்லாதனால நான் 10 போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் இது வறுக்க வேண்டாம், லைட்டாக சுடர்னா போதும். இப்போ 1 ஸ்பூன் தனியாக, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோ எல்லாத்தையும் ஒரு வர வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோதான், இதை ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிளகாய், இஞ்சி பூண்டு 2த்தையும் போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரைக்கிறதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா வந்திருக்கு. இப்போது நம்ம எப்படி மசாலா ஊற வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. சிக்கனில் இப்போ 3/4 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போது 3 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிணைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும், ஒரு 1 ஹவர் ஊறட்டும். 1 ஹவர் கழித்து நம்ம இதை வறுக்கலாம். வாங்க, 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வறுக்கிறது பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு நெய் விட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தேன், அதை விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும்
2 சின்ன சின்ன பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூவோட இலை ஒன்றே போட்டிருக்கேன் சின்னதாக. இப்போது ஒரு வெங்காயம் அது பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அது ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அங்கே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு சிக்கன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா திருப்பி போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட வாசனைலாம் இருக்காது. பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த மசாலா கிண்ணத்துலேயே லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது இதுக்கு. நம்ம சிக்கன் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு தண்ணி தேவையில்லை. சும்மா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். சிம்மிலே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா நெய் நல்லா மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா வெந்து வருது சிக்கனு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக கூட இறக்கிக்கலாம். இப்போ சப்பாத்தி, தோசை இந்த மாதிரிக்கெலாம் தொட்டுக்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இல்லை சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட். அதை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கீ ரோஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பாருங்கள் அந்த லெக் பீஸு நல்லா வெந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு சிக்கனு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நல்லா கீ ரோஸ்ட்டு செமையாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.